கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்த விவகாரம் தொடர்பாக வரக்கூடிய 12ஆம் தேதி விசாரணைக்கு வரும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இதனால விஜய்க்கு மட்டும்தான் நெருக்கடின்னு பார்த்தா, அன்றைய தினம் கரூர்ல பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டிருந்த 500க்கும் மேற்பட்ட போலீசாருக்கும் நெருக்கடியே ஏற்பட்டிருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பியிடம் சிபிஐ ஏற்கனவே விசாரணை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் அன்றைய தினம் களத்துல இருந்த ஒவ்வொரு போலீஸ்காரருக்கும் சிபிஐ சம்மனும் அனுப்பியிருக்காங்க. மேலும் விஜய் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்திய வாகனம் சென்னையிலிருந்து கரூர் சிபிஐ அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அதுல சிபிஐ அதிகாரிகள் ஆய்வும் மேற்கொண்டிருக்காங்க. பிரச்சார வாகனத்தின் ஓட்டுநரிடமும் தீவிர விசாரணையும் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் விஜயின் பிரச்சார வாகனம் சிபிஐ அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. அவர்களிடம் நடத்தப்படும் விசாரணையில வேலுசாமிபுரத்தில் டிராபிக் கண்ட்ரோல் செய்தது யார், பாதுகாப்பு திட்டத்தில் குளறுபடி நடந்தது எப்படி என்ற கேள்விகளுடன் தினமும் 10 போலீசார் வீதம் விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்படுறாங்க. அன்றைய தினம் போலீசார் தயாரித்து வைத்திருந்த பந்தோபஸ்து பிளான் இப்போது சிபிஐ கையில் சிக்கியிருக்கிறது. நிலைமை இப்படி இருக்க வரக்கூடிய ஜனவரி 12ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழகம் டெல்லியை நோக்கி திரும்பி பார்க்க போகிறது. ஆம், தாவேகா தலைவர் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என சிபிஐ உத்தரவிட்டிருக்காங்க. இதற்கு விஜய் ஆஜராகுவார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இதற்கு விஜய் ஆஜராகுவாரா என்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில எழுந்திருக்கு. இது குறித்து விஜய் தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, வரக்கூடிய 12ஆம் தேதி விஜய் சிபிஐ முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்க இருக்காரு. இதற்காக நாளை அவர் டெல்லிக்கும் புறப்படுவார் என தெரிய வந்திருக்கு. இந்த விவகாரத்தின் தீவிரத்தை உணர்ந்து முதல்ல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட இருக்கு. ஆனா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழக வெற்றி கழகம் முறையான சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தையும் நாடியிருக்காங்க. வழக்கை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றமும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் அமைக்குமாறு உத்தரவிட்டதுடன் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கவும் உத்தரவிட்டிருக்கு. இந்த விரிவான உத்தரவை தொடர்ந்து மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கரூருக்கு விரைந்து வந்து விசாரணையும் தொடங்கியிருக்காங்க. கடந்த சில வாரங்களாக கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணை தீவிரமாகவே நடைபெற்றுட்டு இருக்கு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தவர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோரிடம் அதிகாரிகள் ஏற்கனவே வாக்குமூலங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. விசாரணையை மேற்பார்வையிட உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி, கூடுதல் டிஜிபி சோனல் மிஸ்ரா மற்றும் ஸ்மித் சரண் ஆகியோர் டிசம்பர் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகள்ல கரூருக்கு நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். அவர்களின் ஆய்வுக்கு பிறகு விசாரணையின் அடுத்த கட்டமாக பல்வேறு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆஜராக வேண்டும்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. இதன் அடிப்படையில தான் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை, தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொறுப்பாளர் ஆதவர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் இவங்க எல்லாருக்குமே சம்மன் அனுப்பப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் கரூர் சம்பவம் தொடர்பான தொடர் விசாரணையின் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு சம்மனும் அனுப்பப்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் நடிகர் விஜயின் சமீபத்திய படமான ஜனநாயகன் இன்று வெளியாகுன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தணிக்கை சான்றிதழ் தொடர்பான சிக்கலால் தாமதமாகி இருக்கு. இதுக்கப்புறம் தான் படத்தை திட்டமிட்டு வெளியே விடாமல் மத்திய அரசு தடுக்கிறதுன்னு விஜய் ஆதரவாளர்களும் தமிழக வெற்றி கழகத்தினரும் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இதற்கு பல அரசியல் கட்சி தலைவர்களுமே விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. திரைப்பட இயக்குனர்களும் அவர்களது கண்டனத்தையும் சமூக வலைதளத்துல பதிவிட்டு வராங்க. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாட்டுல திரைப்பட துறையில் அரசியல் நட்பாக குற்றம் சாட்டப்படுகின்றனர். படத்துல சென்சார் போர்டு சொன்ன காட்சிகள் அனைத்தும் நீக்கப்பட்ட பின்பும் தணிக்கை வாரியம் மறுபரிசீலனை செஞ்சிருக்காங்க. நேற்று படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கலாமா அப்படின்னு சொன்ன சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் எதிர்த்து தணிக்கை வாரியம் அதனை மேல்முறையீடு செய்ததால படத்தின் வெளியீடு மேலும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குல தாவேகா தலைவர் விஜயை நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் வாகனத்தை பறிமுதல் செய்தது, விஜய் நடித்த ஜனநாயகன் படம் வெளியாகாத நிலை என அடுத்தடுத்து விஜய்க்கு அடியாக விழுந்து வருவது அரசியல்ல பரபரப்பாகவே பார்க்கப்படுது.
இது போன்ற அன்றாடம் அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள்.